ஹாய், குட் ஈவினிங். நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்யூ ஸோ மச். நான் லாங் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் தான் அப்படின்றத விட எல்லாத்துக்கும் பொதுவாக நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்பீச் டிலே, மென்டலி அப்செட்டான ஸ்டூடெண்ட்ஸு, 10th 12th படிக்கிற பசங்க அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணுவாங்க பெரியவங்க. டிவியை வந்து பிடுங்கி மேலே வைக்கிறது, கேபிள் கரெக்ஷன்லாம் இது பண்ணுறது, அப்படிலாம் பண்ணால் பசங்க படிச்சிருவாங்க, பசங்க சரியாயிருவாங்கன்னு யார் சொன்னா? எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. அதாவது டிவி ஓடணும், குறிப்பிட்ட டைம். அவங்களுக்கும் மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஒரு 1/2 hour டிவி பார்க்கலாம். வீட்டில் இருக்க லேடிஸ், நீங்கள் அந்த குழந்தைய பார்க்குறீங்க, டிவி இது பண்ணி மேலே தூக்கி வைக்கிறீங்க, வீட்டில் இருக்க லேடிஸ் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் வேணும்ல. மொபைல் இருக்குது, அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க. மொபைல் இருக்குது, மொபைல்லே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். கழுத்து அப்படி குனிஞ்சே பார்க்கறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறோம். அப்புறம் மொபைலில் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 1/2 hour டிவி பார்க்கலாம், கண்டினியூஸாக டிவி ஓடிட்டு தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அந்த பழக்க வழக்கங்கள், நம்ம வீட்டில் டிவி இருக்குது, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் டிவி இருக்குது, இந்த டைமில் போடுவாங்க, இந்த டைமில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்போம், இந்த டைமில் நம்ம விளையாடுவோம், இந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம், இந்த டைமில் நம்ம படிப்போம் அப்படின்ற ஒரு ஒரு கரெக்டான ஒரு டைம் டேபிள் கால்குலேஷனை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. டிவி ஆஃப் பண்ணி மேலே தூக்கி வச்சா என் குழந்தை சரியாவா, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கைகளை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா சரியாவான்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க பெரியவங்களோ பேரண்ட்ஸோ குழந்தைங்க முன்னாடி மிங்கிள் ஆகி சண்டை போடாமல் ஒரு சில கான்செப்ட், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, நல்ல விஷயங்களை அவங்கள்ட்ட இதெல்லாம் நடக்குது தங்கம், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க, இப்போ ஒரு பெரியவங்க வர்றாங்க, எல்லாரும் ரிலேட்டிவ் வராங்க, இவங்க வந்து எனக்கு இந்த வழி சொந்தம், இவங்க எனக்கு பெரியப்பா, இவங்கெல்லாம் இதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, இவங்க மூலியமா நான் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் கிடைச்சி நான் படித்தேன், ஸோ நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களும் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ரிலேட்டிவ்னா என்னன்னு தெரியுது, தாத்தா பாட்டினா என்னன்னு தெரியுது, நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்குவாங்க. டிவியில நல்ல விஷயங்கள் போட்டு பாருங்க. நீங்களா ஒரு விஷயங்களை போட்டு பார்த்துட்டு இந்த கார்ட்டூன் சேனல் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பாருங்க. டான்ஸு ஒரு 10 நிமிஷம் பாருங்க. நான் வந்து சீரியலுமே பாருங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. அதில் வந்து பெரியவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்க இருக்கும்போது ஒரு சில கான்செப்ட், ஏன்னா அவங்க பார்த்துட்டு அதே கதாபாத்திரமா மாறிடுறாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றது. ஸோ டிவியை ஸ்கிப் பண்ணுறதை விட பேரண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து அவங்க கூட பேசுறது, சில விஷயங்கள் கூட அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது, ஒரு சண்டே ஒரு நாள் வீக் ஆஃப் லீவ் வருது அப்படின்னா அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பண்ணி நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பக்கத்தில் ஒரு பார்க்கு, ஏதாவது ஒரு கோயில் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட நிறைய ஷேர், என்ன தங்கம் இந்த வாரம்லாம் என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்க, மேம் என்ன சொன்னாங்க, வீட்டில் அம்மா என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. குழந்தைங்க ஒரு விஷயத்துக்கு மட்டுமே அடிக்ட் ஆக மாட்டாங்க. நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாமல், எந்த விஷயத்தையுமே இந்த குழந்தைங்கிட்ட மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுனால தான் ஒரே விஷயத்துக்கு அவங்க அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ இது ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், ஸ்பீச் டிலே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஒரே விஷயத்த அப்படியே லாக் பண்ணி இதை வந்து ஸ்கிப் பண்ணி இவங்க அது பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு அடிக்ட் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். டிவி போட்டு சாப்பாடு ஊட்டிட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லாதீங்க, டிவியோ மொபைலோ கொடுத்து சாப்பாடு ஊட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன விஷயம். கதைகள்னா எனக்கு கதையெல்லாம் தெரியாதுன்னா இல்லை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் நடைமுறை லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதே பெரிய லேர்னிங்காக இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு விஷயத்த லாக் பண்ணாதான் என் குழந்தை சரியாவான்லாம் கிடையாது. என்ன மாற்றணுமோ அதை மாற்றணும், எதை மாற்றணுமோ அதை மாற்றணும். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுனா குழந்தை சரியாவான்லாம் என்னை கேட்க போனால் அது கிடையாது தான். தெரப்பி போகிறோம், ஓட்டி கொடுக்குறோம், ஸ்பெஷல் கேர் போகிறோம், வீட்டுக்கு வந்து அவனை சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறோம், அது மட்டும் போதுமா அப்படின்னா போதுமானது கிடையாது. வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒரு கைடன்ஸி, சப்போர்ட்ஸ், லவபிள் எல்லாமே இருக்குது. அவங்களோட வேலையை தெரப்பியில் கொடுக்குறத அவங்க கொடுக்குறாங்க, ஓகே. பட் நம்ம கொடுக்குற ஓவரால் சப்போர்ட்டு தான் அந்த குழந்தைய வெளியே கொண்டு வர முடியும். நம்ம எஃபெக்ட் போடாமல், தட் பேரண்ட்டாக நம்ம எஃபெக்ட் போடாமல் எந்த குழந்தையுமே வெளியில் கொண்டு வர முடியாது. ஸோ யோசிச்சு ஒவ்வொரு சில விஷயங்களையும் யோசிச்சு நம்ம பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. இந்த கான்செப்ட் எதுக்குன்னா, டிவியை தூக்கி என் வீட்டுக்கார் மேலே வச்சுட்டாரு, குழந்தை சரியாகட்டும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்கன்றக்கோசரம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அடிக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறீங்க இந்த கான்செப்ட். ஒரு 1/2 hour பார்க்குறான்னா 1/2 hour நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்க. டிவியே நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம டிவியும் பார்க்குறோம், வெளியிலையும் போய் விளையாடுறோம், அம்மாக்கிட்டையும் கதை கேட்குறோம், அப்பாக்கிட்டையும் பேசுகிறோம், படிக்கவும் செய்கிறோம்.
கிளாஸுக்கும் போறோம். இந்த கான்செப்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீ மைண்டா இருப்பாங்க. நீங்க ஒரே இதுல நம்ம லாக் பண்றதுனால தான் டாக்டர் சொல்றாங்க நீங்க காமிக்காதீங்க. அதுக்கு அவன் வந்து வேற உலகத்துக்கு வர மாட்டேன்றான் அப்படின்றதுக்காக தான் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த லைஃப் ஸ்டைலை நான் சொல்ற மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். இதை பத்தின ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது இருந்தா இல்லை இது அடுத்த என்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.